இப்ப மாறி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுடைய IRGC படைப்பிரிவினுடைய தலைவர் வந்து ஓர்டர் ஒன்று செஞ்சிருக்காரு. அப்படின்னு சொன்ன இந்த இடத்தை குறி வச்சு அமெரிக்கா நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரான் இப்ப நம்ம அடிக்கணும். மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. இப்ப நாம இந்த வீடியோ பேசி கொண்டிருக்கிற நேரங்களில் மைக்கேல் குரில்லாவுக்கும் இஸ்ரேலினுடைய முக்கியமான டீம், அமெரிக்காவினுடைய டீம் எல்லாரும் பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. டிரெக்டா நாம வந்து இப்ப ஈரானுக்கு அடிக்கணும் மாதிரி ஈரானினுடைய நேவி திடீரென மாதிரி 2 பெரிய கப்பலை கைப்பற்றாங்க. ஹொர்மோஸ் ஜலசந்தியில வச்சு கைப்பற்றாங்க. புலியெல்லாம் பதுங்கிறது வந்து பாயிரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி இஸ்புல்லாக்கள் அமைதியா இருக்கக்கூடிய விளங்குது. நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. தி கிரேட்டர் இஸ்ரேல் இந்த திட்டம், அதாவது அல் குத்ஸ் பிரிகேட் வந்து ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய வீடியோ பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இந்த உலகத்தில் நடக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ், உலக அரசியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க, கண்டினியூஸா நம்மளுடைய வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். ஈரானும் அமெரிக்காவும் வாய் தகராறு செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில நேத்து திடீர் மாதிரி ஈரானினுடைய நேவி திடீரென மாதிரி 2 பெரிய கப்பலை கைப்பற்றாங்க. ஹொர்மோஸ் ஜலசந்தியில வச்சு கைப்பற்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 மில்லியன் லிட்டர் எண்ணெய் கலவரத்துக்கு போயிருக்காங்க. இதுக்காகத்தான் இந்த 2 கப்பலையும் நாங்க கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. விண்டேஜ் அப்படிங்கிற ஒரு கப்பலும், இன்னொன்று வந்து ஸ்டார் 1 அப்படிங்கிற கப்பலும். இந்த 2 கப்பல்லையுமே வந்து ஸ்மக்லிங் பண்ற, அதாவது கடத்தி செல்ற டீசல்கள் கடத்தி செல்லப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து ஈரானினுடைய நேவிக்கு கிடைச்ச உடனே அதிரடியாக என்டர் ஆகிய கப்பல் எல்லாத்தையுமே பிடிச்சி போய் வந்து அவங்களுடைய ஹார்பர்ல வச்சு இதை அன்லோட் பண்ணிக்கிருக்காங்க. இந்த கப்பல் எங்க போயிடுச்சு அப்படிங்கிற தகவலை இன்னும் ஈரான் வெளியிடல. பட் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இப்ப ஸ்மக்லிங்குரிய தானே, அப்ப இதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இந்த கப்பல்களோட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய்க்கு தொடர்பு இருக்கு. துபாய் தான் ஹொர்மோஸ் ஜலசந்தியில் இப்போ வந்து கள்ள வேலைகள் கடுமையாக பார்த்துக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி ஈரான் கண்டறிஞ்சிருக்கிறதாக ஈரானுடைய உளவுத்துறைகள் சில நம்பகமான வட்டாரங்கள் செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்கணும். ஓகே, ரைட். இது நமக்கு சொல்ற விஷயம் என்ன, ஹொர்மோஸ் ஜலசந்தியில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லுதா, இல்லை கத்தாரா தலைவர்கள் அப்படின்னு சொல்லுதா, இல்லை வந்து சவுதியா தலைவர்கள் அப்படின்னு சொல்லுதா? அப்படி இல்லை. ஹொர்மோஸ் ஜலசந்தி, மொத்த ஹொர்மோஸ் ஜலசந்திக்கும் நாங்க தான் கிங் அப்படிங்கிறத ஈரான் நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அழகா செய்தி வந்து நமக்கு தெளிவா சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு சைட்ல நடந்து கொண்டிருக்கோல அமெரிக்காவினுடைய சென்டோகோமினுடைய தலைவர் எல்லாத்துக்குமே உத்தரவுறவர் இஸ்ரேலுக்கு வந்திருக்கார். இவர் நேரத்தோட 2 தரம் இஸ்ரேலுக்கு வந்திருந்தார். என்னத்துக்கு வந்திருந்தார்? ஈரான் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்திருந்தார் இல்லையா? அப்படி இந்த முறை இப்ப வந்திருக்கார். வந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு தாக்குதல் நடக்க போகுது. ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு எல்லா வகையான பிளானிங்களும் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏனைய அரபு நாடுகளும் சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம். கிரியா அப்படிங்கிற நிலத்தடி ராணுவ பதுங்குகுழியில இப்ப வந்து மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. இப்ப நாம இந்த வீடியோ பேசி கொண்டிருக்கிற நேரங்களில் மைக்கேல் குரில்லாவுக்கும் இஸ்ரேலினுடைய முக்கியமான டீம், அமெரிக்காவினுடைய டீம் எல்லாரும் பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. டிரெக்டா நாம வந்து இப்ப ஈரானுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுல திட்டம் கொண்டு போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கோங்கள ஈரான் என்ன செய்து வாயில விரல வச்சு பாத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லைங்க. ஈரான் வேற லெவல்ல பல சம்பவங்கள் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா மிசைலும் நான் நேற்று சொன்ன மாதிரி எல்லா மிசைலும் இப்ப ரீலோட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வாங்கின நாட்டை பாதுகாக்கிறதுக்குரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எல்லாமே வந்து இப்ப ஹை அலர்ட்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்குள்ள இந்த மெப்பை நீங்க பார்த்தா வழங்கும். இது வந்து டியாகோ அப்படிங்கிற ஒரு தீவு. இந்த தீவு வந்து மாலை தீவுகளுக்கு கீழே இருக்கிறது. இந்து சமுத்திரத்துல நடுவுல இருக்கிற ஒரு தீவு. இந்த தீவுல தான் வந்து ஈரானுக்கு எதிராக அனைத்து சதி திட்டங்களும் தீட்டப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து ஈரானுடைய உளவுத்துறை கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே ஈரானுடைய IRGC படைப்பிரிவினுடைய தலைவர் வந்து ஓர்டர் ஒன்று செஞ்சிருக்காரு. அப்படின்னு சொன்ன இந்த இடத்தை குறி வச்சு அமெரிக்கா நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரான் இப்ப நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறப்பல அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு முன்கூட்டின ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துறதுக்கே ஈரான் ரெடியா இருக்கு. ஓகே, அது ஒரு புறம் இருந்தாலும் மத்திய கிழக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட
அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க, ஈரானுக்கு எதிர்ப்பா தான் இருக்க போறாங்க. இப்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா 2017ஆம் ஆண்டு ஹவுதிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா சவுதியினுடைய அராம்கோ எண்ணெய் நிலையத்தை குறி வச்சு ஒரு தாக்குதல் ஒன்று செஞ்சாங்க. அந்த தாக்குதலுக்கு பிறகு அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டாங்க ஹவுதிகளோட. சவுதி அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டதால முழு மத்திய கிழக்கும் ஹவுதிகளோட அமைதி ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதனால ஹவுதிகளுக்கும் எங்களுக்குமே இந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப ஈரானுக்கு எதிர்ப்பாக இவங்க செயற்பட்டாங்கன்னு சொன்னா ஹவுதிகள் எண்ணெய் வயல்களை தாக்கலாம். இப்ப அரபு நாடுகளினுடைய கவர்மெண்ட் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ஈரானுக்கு எதிராக தாக்குதல் அரபு நாடுகள் செய்யும் போது ஹவுதிகள் அரபு நாடுகளுக்கு எதிராக தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. சவுதியை குறி வச்சும் அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸை குறி வச்சும் தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஆக கூடுதலாக இருக்கு. அந்த அடிப்படையில் ஹவுதிகளினுடைய நடமாட்டத்தை, யமனியர்களினுடைய நடமாட்டத்தை அரபு நாடுகளுக்குள்ள கட்டுப்படுத்துறதுக்குரிய வேலைகள் எல்லாத்தையுமே அந்தந்த கவர்மெண்ட் இப்ப செஞ்சு கொண்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸ் கமாண்டர் வந்து ஹாஜி சாதே அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா மத்திய கிழக்குல கிட்டத்தட்ட 50,000 60,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு நார்மலான கண்ணாடி வீடு ஒன்றுக்குள்ள இவங்க இருக்காங்க. கண்ணாடி வீட்டுக்குள்ளே கல்லறிஞ்ச எப்படி சடாரன் எல்லாம் உடஞ்சு போகும், அப்படி எங்கள்கிட்ட இருக்கிற மிசைலை வச்சு இவங்களுடைய பேஸுகளுக்கு நாங்கள் தாக்கினோமாமண்டா எல்லாம் சில்லாங்கொட்டைகள் மாதிரி சிதறி போகும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்கார் ஹாஜி சாதே. அது மட்டும் இல்லாம நாங்க அணுவாயுதம் செய்யறது இருக்கல, ஆனா அமெரிக்கா எங்கள் அணுவாயுதம் செய்யறதுக்குரிய அவ்வளவு ஏற்பாட்டையும் அமெரிக்காவில் செஞ்சு கொண்டிருக்காங்க. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இறங்கி வேலை செய்வோம். அணுவாயுதத்தை ஒரு கிழமைக்குள்ள நாங்கள் செஞ்சிருவோம். அதாவது ஆல்ரெடி ஈரான் செஞ்சு வச்சிருக்கோம் அணுவாயுதம் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு நாங்கள் அடிப்போம் அணுவாயுதத்தால அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கக்குள்ள ரஷ்யா பாத்துக்கிறிக்கா, ஈரானுடைய நட்பு நாடாச்சு ரஷ்யா பாத்துக்கிறிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இன்னைக்கு ரஷ்யா உத்தியோகபூர்வமாக இந்த பிரச்சனையெல்லாம் அவதானிச்சு இருந்த ரஷ்யா வந்து பார்த்து போட்டு சொல்லியாங்க அப்படின்னா நீங்கள் ஈரானுக்கு அடிக்கல அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் விளைவுகள் ஏற்படுத்தும். அதாவது இப்போ நாங்கள் வந்து இந்த உக்ரைனோட சண்டை பிடிக்கிற மாதிரி எல்லாம் இது இருக்க மாட்டா, இது வந்து பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா டிரெக்ட் அடிக்க போகிறது அமெரிக்காவுக்கு டிரெக்ட் இப்போ அடியுள்ள போகுதோ. இந்த காலகட்டங்களில் வேற எங்கேயுமே நடக்காத யுத்தங்களில் ஒன்றாக இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படின்னு ரஷ்யா இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெற்கு லெபனான்ல வந்து பாரிய அளவுல தாக்குதல் இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெய்ரூட்லயும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க, கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் லெபனானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் நபி ஃபெர்ரி வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் 1701 ஐநாவினுடைய தீர்மானத்தை மீறுவது மட்டுமல்லாமல் லெபனான் மற்றும் அதன் தலைநகருக்கு எதிரான அப்பட்டமான ஆக்கிரமிப்பு செயலாகும். அந்த ஐநாவினுடைய சட்ட திட்டங்களை, ஐநாவினுடைய விதிமுறைகளை மீற ஒரு செயற்பாடாக இந்த செயற்பாடு இருந்து கொண்டிருக்கி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேரத்தோட வந்து யுத்த நிறுத்தத்தில் லெபனான் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்காங்க, ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்காங்க. இப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா மாறி நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க வேண்டி வரும். அதாவது ஹெஸ்புல்லாக்களும் லெபனானினுடைய ஆர்மியும் சேர்ந்து அடிக்க வேண்டி வரும். இதான் இப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்காங்க. ஒரு அடிக்கை தாங்காத இஸ்ரேல் இப்ப லெபனானுடைய ஆர்மியும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அடிக்க அப்படி இருக்கும். அந்த நிலைமை தான் இப்ப வரப்போகுது. அதுக்கு நீங்க ஆளாக்கணும் அப்படிங்கிறப்பல அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி கருத்து இப்ப லெபனானுடைய ஜனாதிபதியா இருக்கிற ஜோசப் அவனும் வந்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய இறையாண்மை இவங்க மீறி கொண்டிருக்காங்க, நாங்க நேரத்தோடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் செஞ்சிருக்கோம், இது எல்லாத்தையுமே நீங்க மீறி செயற்படுத்துறது வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற வைக்க போகுது. இப்ப ஹிஸ்புல்லாக்கள் நேரடியாக டைரக்டா போய் அடிச்சா தானே இப்ப பிரச்சனை. ஹிஸ்புல்லாக்கள் சத்தம் போடாம இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் அவனுல பாட்டுக்கு மேஞ்சு போட்டு விட்டியாங்க. அப்ப இப்ப லெபனான் மக்கள் பாத்துக்கிருப்பாங்களா இப்ப ஆடுற போல அப்படின்னு சொல்லி லெபனான் மக்களுக்கு விளங்க போகுது, ஹிஸ்புல்லாக்கள் போல விளங்க போதா? இல்ல, இஸ்ரேலுக்கு வந்து அடிச்சா தான் சரி. அப்ப லெபனான் மக்கள் என்ன சொல்ல போறாங்க? இப்ப ஹிஸ்புல்லாக்கள் நீங்க இஸ்ரேலுக்கு அடிங்க சொல்ல போறாங்க. லெபனான் கவர்மெண்ட் என்ன சொல்ல போறாங்க? ஹிஸ்புல்லாக்கள் நீங்க இஸ்ரேலுக்கு அடிங்கோ அப்படின்னு சொல்ல போறாங்க. அதே மாதிரி லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாக்களினுடைய பாராளுமன்ற பிரதிநிதி அவரும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா நடந்தது ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு, நிலைமையை முற்றிலும் மாறுபட்ட நிலைக்கு கொண்டு சென்றது. இந்த குற்றத்திற்கு சர்வதேச சமூகம் வாஷிங்டனும் தான் பொறுப்பு. உலக நாடுகள் எல்லாமே பார்த்துக்கிறீங்க பெரிய அளவுல தாக்குதல் வந்து இஸ்ரேல் எங்க நாட்டுக்குள்ள செஞ்சு போட்டு போயிருக்கு. அமெரிக்கா தான் எல்லாத்துக்கும் காரணம். சோ அமெரிக்கா மேல இருந்து பழிய போட்டிக்காங்க. சோ ஹிஸ்புல்லாக்கள் இனி அடிக்கிறதுக்கு ரெடியாக போறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவா வழங்குற ஒரு விஷயங்கள் உண்டாயிருக்கு. ஹிஸ்புல்லாக்கள் அதாவது சொல்லுவாங்க தானே புலியெல்லாம் பதுங்கிறது வந்து பாயிரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் அமைதியா இருக்க கொலையை விளங்குது நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இந்த பயத்தின் காரணமாக ஹிஸ்புல்லாக்கள் நமக்கு பாரி அடி ஒன்று அடிக்கலாம்ங்கிற காரணத்தால தான் இஸ்ரேலும் இவ்வாறான தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. சோ யுத்தம் முடிவடையல, ஹிஸ்புல்லாக்கள் அடிக்க போறாங்க, ஹவுத்திகளும் அடிக்க போறாங்க, ஈராக்கிய படைக்குழுக்கள் அடிக்க போறாங்க.
அதே மாதிரி சிரியாவில் இருக்கிற படைக்குழுக்கள் மடிக்கப்படுறாங்க. ஹமாஸ் இப்ப மாறி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வந்து வரும் நாட்கள்ல தான் இப்ப நமக்கு தெரிய போகுது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எகிப்தினுடைய சினாய் பகுதிக்கு இப்ப காசாவினுடைய மக்களை கொண்டு போறது தான் வந்து இப்ப இருக்கிற இஸ்ரேலிய கவர்மெண்ட் இருக்கலாம், அதே போன்று அமெரிக்கா கவர்மெண்ட் இருக்கலாம். இவர்களுடைய முக்கியமான வேலை இதுவா தான் இருந்து கொண்டு இருக்கு. இப்ப சினாய் பள்ளத்தாக்கு இவங்க போகணும் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட் வந்து எகிப்துக்கிட்ட ஒரு அறிவித்தல் ஒன்று செஞ்சிருக்காங்க. என்னடா, சினாய் பகுதியில இருந்து உங்களுடைய ஆர்மி எல்லாத்தையுமே வெளியெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜிப்டுக்குள்ள போய் எஜிப்டினுடைய ராணுவத்தை எஜிப்டுக்குள்ள நிக்காம வெட்டக்கிறங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகவியலாளர்கள் சொல்லக்குள்ள தி கிரேட்டர் இஸ்ரேல் இந்த திட்டம், அதாவது ஜோர்டான் முழுமையாக, சிரியாவினுடைய அரைவாசி முழுமையாக, அதே போன்று சவுதியினுடைய மதீனா உட்பட அரைவாசி முழுமையாக, எகிப்தினுடைய சினாய் பள்ளத்தாக்கு முழுமையாக, இவை எல்லாமே சேர்ந்து கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்துக்கான முன்னோடியாக வேகமான திட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் இதை செஞ்சு கொண்டிருக்கி. ஜோர்டானும் எகிப்தும் வந்து நல்லா இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு அது இப்போ வழங்க மாட்டா, அது டைமுக்கு தம்பளம். காசா எப்படி போராடுதோ அதை விட படு கேவலமான நிலைக்கு ஜோர்டானும் எகிப்தும் போகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. சவுதி அரேபியா போகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. சத்தம் மூலம் இருக்கலன்னு அது உங்களுக்கு இப்போ வழங்க மாட்டா, நாள் போக தம்பளங்கும் அப்படின்னு தான் இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல் குட்ஸ் பிரிகேட் இன்னைக்கு வந்து டொரைட் பிரதேசத்தை குறி வச்சும் அல் குட்ஸ் பிரிகேட் வந்து ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெர்கவா டேங்க் கொண்ட இன்றைக்கு அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அல் கஸ்ஸாம் பிரிகேட் கான்யூனிஸ் பிரதேசத்துல மெர்கவா டேங்க் கொண்டு அடிச்சது மட்டும் இல்லாம மோட்டார் ஷெல் தாக்குதலையும் செஞ்சிருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு பிறகு இந்த செய்தியை நம்ம கேள்விப்படுற மாதிரி பல நாட்களுக்கு பிறகு ஹமாஸினுடைய போராளிகள் மீண்டும் தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு அடிச்சா நாங்க மாறி அடிப்போம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ ஓகே அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கொண்ட மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்தது மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.